ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கும், சமையல் எண்ணெயை. நம்மளது வந்து சுத்தமான கல்லெண்ணெய். ஊற்றிட்டு கடுகு போட்டுருவோம். லேசாக கடுகு போட்டாச்சா? போட்டுட்ட பிறகு இதை அப்படியே பொரியணும். சீரகம் அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்டுடணும். போட்ட பிறகு என்னோடது வந்து கார மிளகா பாருங்கள், ஒரே ஒரு மிளகாயை கிள்ளி போட்டுட்டு ஓவராக வந்து ஃப்ளேம் இருக்குது, அதனால் ஃப்ளேமை குறைச்சிக்கிறோம். குறைச்சிட்டு கருவேப்பிலை இப்போ தெரிக்க போது பாருங்கள், கருவேப்பிலையை கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு கடலப்பருப்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மென்று சாப்பிட்றதுக்கு. அதையும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த ஆயுதத்தை எடுத்து கிளற போகிறோம். வெங்காயத்தை எடுத்து அப்படியே கொட்ட போகிறோம். இந்த வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வணக்க போகிறோம். கலரே மாறும். நல்லா பொன்னிறமாக வணக்கிட்டோம். எடுத்து நம்ம தயிர் சாதம் வேக வச்ச சோறில் தயிர் ஊற்றி வச்சுருக்கோம், அதில் இதை கொட்ட போகிறோம். எடுத்து கொட்ட போகிறோம். கொட்டு 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 கொட்டியாச்சு. கிண்டி கிளற போகிறோம். தண்ணி கொஞ்சம் வேணா கூட ஊற்றிக்கலாம், தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்குண்ணே. தேவையில்லை, இதே நல்லாயிருக்கு. தாளித்து தயிர் சாதம் ரெடி.